பக்கத்து பக்கத்து தெருவில் இருக்கிற அந்த ரெண்டு பொண்ணுங்களும் நெருங்கிய தோழிகள். ரெண்டு பேரும் ஒரே அலுவலகத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிச்சா தினமும் ஆஃபீஸ் போவாங்க. அதில் ஒரு பொண்ணு அழகு மேலே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அழகுக்காக என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வாங்க. காஸ்மெட்டிக்ஸ் நிறையா வாங்குவாங்க, கம்மியாக சாப்பிடுவாங்க, எப்பவுமே உடம்ப ஒல்லியாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. என்னென்ன அளவு குறிப்பாக சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க மேம்படுத்துறதே அழகு தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களோட ஃப்ரெண்டு அதிகமாக மேக்கப் எல்லாம் எதுவுமே போடாமல் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களும் ரொம்ப அழகாகவே இருப்பாங்க. ரெண்டு பேரும் ட்ரெயினுக்குள்ள ஏறி உட்கார்ந்த உடனே இவங்க தான் பார்த்த அழகு குறிப்பு, தான் படித்த அழகு குறிப்பு, டிவியில் சொன்னது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வரிசையாக இவங்க கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க வேண்டா வெறுப்பா எல்லாத்துக்குமே சரி 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 அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்திருக்கு. இறங்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது பிளாட்ஃபார்ம் ஓரத்தில் எடை பார்க்குற மிஷின் இருந்திருக்கு. உடனே இந்த அழகு மேல அக்கறை இருக்கிற அந்த பொண்ணு வேகமாக ஓடி போயிட்டு அங்கே இருக்கிற நபர்கிட்ட ஒரு 5 ரூபா காசு கொடுத்துட்டு இவங்க வெயிட் ஏறி செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பக்கத்தில் போயிட்டு இருக்க அவங்க ஃப்ரெண்டு இவன் ஏன் இப்போ பார்த்தாலும் அழகு அழகுன்னு பேசிட்டு இருக்கா, ஆரோக்கியமாக இருந்தால் பத்தாதா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு எடை பார்த்து முடிச்சுட்டு வேகமாக ஓடி வந்து 2 நாளில் 1 கிலோ ஏறிடுச்சுடி ஐயோ அப்படின்ட்டு இருக்காங்க. இவங்க பேசாம வர்றியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் அலுவலகத்தில் இருந்திருக்காங்க. எடை அதிகமாயிருச்சு அப்படிங்கிற காரணத்தினாலேயே என்னவோ அவங்க கொண்டு போன மதிய உணவை இந்த பொண்ணு சாப்பிடாம ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் ஆர்டர் பண்ணி குடிச்சிருக்காங்க. இவங்க ஈவினிங் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்துருக்காங்க. அந்த எடை பார்க்குற மிஷின் இருக்கு. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு வேகமாக ஓடி போயிட்டு அங்கே இருந்தவர்கிட்ட ஒரு 5 ரூபா காசு கொடுத்துட்டு மறுபடியும் இவங்க வெயிட் ஏறி செக் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு பயங்கர கோவம், மதியானம் பட்னி வேற, இதில் வெயிட் வேற செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு போயிட்டாங்க. எடை பார்த்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டும் நேராக பின்னாடியே வந்திருக்காங்க. உடனே உங்க ஃப்ரெண்டு கேட்டிருக்காங்க, அப்படி என்னடி அழகு அழகுன்னு எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருக்க, ஆரோக்கியமாக இருந்தால் பத்தாதா, ஒரு நாளைக்கு 4 தடவை வெயிட் வேற செக் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப நிதானமாக சொல்லியிருக்காங்க, நீ ஒரு பக்கத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்க, நான் தினமும் வெயிட் பார்க்குறேன்ல, அந்த வெயிட் பார்க்கறதுக்காக அந்த வெயிட் மிஷின் வச்சிருக்க அந்த நபரை நீ என்னைக்காவது பார்த்துருக்கியா, அவர் கண்ணு தெரியாதவர், ஊனமாக இல்லாத நபர்களே பிச்சை எடுத்து வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி கௌரவமாக வாழணும்னு நினச்சிட்டு இருக்க அந்த நபருக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால தான் தினமும் என்னால் முடிஞ்ச ஒரு 10 ரூபாயை இப்படி நான் வெயிட் பார்க்குறது மூலமாக அவர் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கு தன்னோட ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப அழகாகவே தெரிஞ்சிருக்காங்க. வெளித்தோற்றத்தை மட்டுமே வச்சு ஒருத்தவங்களை பற்றியோ ஒருத்தவங்களோட செயலை பற்றியோ முடிவுக்கு வராமல் இருக்கிறது சிறப்பு. உங்களுக்கு தெரிஞ்சு மனதால் அழகாக இருக்கிற அந்த நபரை கீழே கமெண்ட்ல டேக் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மீண்டும் ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம்.